ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல தாங்க இருக்கிறோம். நம்ம எஸ் எல்லாருக்குமே தெரியும் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு. அப்படி அவரு ஒரு பில்ட் பண்ண ஒரு கோவிலை தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எப்படின்றத மட்டும் நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த கோவில் எப்படி இருக்குன்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயங்கொண்டான் தாலுக்காவில் கங்கை கொண்ட சோழபுரம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த கோபுரம். எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? சாரி, எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. எனக்கு தெரியல வீடியோல இந்த எந்த அளவுக்கு தெரியுது எனக்கு தெரியல. ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குதுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு நிறைய இடம் இருக்கு. நீங்க எல்லாருமே வாங்க, வந்து பாருங்க. எல்லாருமே ஒரு மைண்ட் ஃப்ரீயா ஆகணும், இல்ல நம்மளுக்குன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம பீச்சு பார்க்கு இந்த மாதிரி போகாம இந்த மாதிரி பாக்குறப்ப மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி இருக்குங்க. இது சொல்ல போனா ஒரு மகாதேவ் கோவில். ஆனா அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பிளஸ் மகாதேவ் கோவில் சேர்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுது. இந்த செவுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? தனித்தனியா இருக்கு பாருங்க. அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. உள்ள வீடியோ எடுக்கலான்னு இருந்தேங்க, ஆனா எடுக்க முடியல. அது உள்ள போறப்பே பாத்தீங்கன்னா வீடியோ கேமரா எதுவுமே அலோடு இல்லைன்ட்டாங்க. அது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதாவது நம்ம இந்த படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ராஜா நடந்து நடுவுல வர மாரி பக்கத்துல அந்த தூண்லாம் இருக்கும், அப்படியே உள்ளார போற மாதிரி செம்மையா இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு வைப் இருக்கு பாருங்க. உள்ள நாங்க நடந்து போகும்போதே அது எங்களுக்கு கிடைச்சது. அதெல்லாம் காட்டலாம்னு சொல்லிட்டு நான் இதுவா இருந்தா கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்கும். வெளியே காத்து போறதுக்கு இடமே கிடையாது. ஆனா அந்த காலத்து ஆளுங்க இந்த வத்தி எல்லாம் பத்த வச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்மோக் எல்லாம் எங்க எப்படி வெளியே போறது, அதெல்லாம் ஏதாவது இருக்குங்க. அதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இல்லாம அந்த மாரி எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை கட்டியிருக்க முடியுங்களா? ஆனா வீடியோ எடுக்க முடியலங்க. உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நாங்க நடந்து போன அந்த வைபோ அந்த ஃபீலோ உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலா இருக்கு. நம்ம ஏதோ ராஜா நடந்து போகுது அதே மாதிரிதான் இருந்தது. எங்களுக்கு அதை காட்ட முடியலன்றதுதான் வருத்தம். ஏன்னா அங்க போட்டுட்டாங்க ஸ்ட்ரிக்டா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க எடுக்கல. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா? அதனாலும் 1-2 எடுத்து வீடியோல வரும் பாருங்க. எடுத்திருக்கிறோம். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதுனால 1-2 தெரியாம எடுத்திருக்கோம். அவ்வளவுதான் கைஸ். இங்க பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம ராஜா கட்டின இந்த கோவிலை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் காமிச்சிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி. பாய்.